ஸோ ஹாய், ஐம் பிரசாந்த். ஸோ இதை பற்றி நான் பேசாமல் விட்டேன்னா எனக்கு கில்ட்டி என்னை கொண்டுரும். ஸோ அதுக்காக தான் பேசாமல் இருக்கேன். இந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நான் பேசலைன்னா எனக்கு லைஃப் லாங் அது ஒரு மாதிரி விட்டுட்டு இருக்கும், பேசலையேன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் இப்போ பேசுகிறேன். ஸோ இந்த கொல்கத்தா மேட்ரு தான். நான் நிறைய வீடியோ பார்த்த வரைக்குமே எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கொடூரம் நடந்திருக்கு. இந்த மாதிரி வாயிலே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நடந்திருக்கு. சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொல்கத்தா அந்த டாக்டருக்கு நடந்த ரேப் மேட்ரு தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் பண்ணியிருக்கான். அதை நீ சவுண்டாக சொல்கிறதுக்கு ஏன் நீ வந்து ஒரு மாதிரி இது பண்ணுற? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. நீ அதை சொல்லணும். சொல்லும்போது தான் அவனுக்கு வலிக்கும். எனக்குமே இது டீட்டெயிலாக கேட்கும்போது தான் எனக்கே வலிச்சது. இந்தளவுக்கு ஒரு மனுஷன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம சத்தியமாக பேசி ஆகணும். நான் ஏன் சொல்ல வந்திருக்கேன்னா, இது ஒரு பெண்ணுக்கு மட்டும் நடக்கலை, இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடந்துகிட்ருக்கு. இது எப்போ முடியும்? கடைசி வரைக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் டேஸா, ஜஸ்டிஸ் ஃபார்னு போட்டுகிட்டே இருக்க வேண்டியது, லைஃப் லாங் போட்டுகிட்டே தான் இருக்கணும். இதுக்கு ஒரு முடிவே வந்தாகணும். அப்போது தண்டனைகள் பயங்கரமாக இருக்கணும். பண்ணுறல்ல, அடுத்த நிமிஷம் பண்ணுறதுக்கு பயப்படணும். அந்தளவுக்கு பண்ணணும் இந்த சட்டம். இந்த கவர்மெண்ட்டு ஒரு மயிலும் பிடுங்காது. அதான் சொல்கிறேன்ல, மிஞ்சி போனால் அதான் அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானே. நான் கேட்ட வரைக்கும் என்னென்னா, என்னை முடிஞ்சால் நீங்கள் என்னை இது பண்ணுங்கள், ஏதோ ஒன்று சம்திங் சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக தெரில. பட் அந்த மாதிரி பேசியிருக்கான். ஸோ அவனுக்கு அந்த பயம் வந்து இல்லவே இல்லை. முடிஞ்சால் அவன் இதான் பண்ணுவாங்கிற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சுட்டு தான் அவன் பண்ணுறான். ஸோ அப்போது அடுத்த நிமிஷம் ஒரு பொண்ணை தப்பாக பார்க்கறதுக்கே அவன் பயப்படணும். அந்த அளவுக்கு இவங்க சட்டங்களை கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நினச்சாலே உனக்கு வந்து தூக்கு தண்டனைன்னு சொல்கிற அளவுக்கு, இல்லை என்கவுண்டர்னு சொல்கிற அளவுக்கு பயம் இருக்கணும். அப்போ தான் அந்த தவறுகள் நடக்காது. நீ உன் அம்மாவோ, இல்லை உன் தங்கச்சியோ, இல்லை உன் அக்காவோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது தான் உனக்கு அது வலிக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ணணும்னு யோசிக்கிற பற்றியா, அப்போ நீ உங்கள் அம்மாவை வச்சுப்பார், இல்லை உன் தங்கச்சியை வச்சுப்பார், இல்லை உங்கள் அக்காவை வச்சுப்பார். அவங்கள முடிஞ்சால் நீ பண்ணு. இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து மிக மிக தவறு. அந்த விஷயங்களை கேள்விப்பட்டேன், எனக்கு அவ்வளோ வலிக்குது. கழுத்து எலும்பு வந்து முறிக்கப்பட்டிருக்கான். அவங்க கிளாஸ் போடுவாங்களாம், அந்த கிளாஸ் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கானா இல்லை என்னன்னு தெரியல. அந்த கிளாஸஸ் எல்லாம் கண்ணில் குத்தி அந்த பால்லாம் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. அவங்க விரல் ரிங்கு போகிற அந்த விரல்லாம் ப்ரோக் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து கொடூரமாக ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் மிருகம் கூட அந்த அளவுக்கு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மிருகத்தோட கேவலமாக பண்ணியிருக்கான். ஸோ அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு, அவன் மிருகத்துக்கும் ஒரு படி கீழே தான் இருந்திருக்கான். அப்போது மனிதர் லிஸ்ட்லேயே கிடையாது. கிட்டத்தட்ட பல தடவை ரேப் பண்ணப்பட்டிருக்கு அந்த பொண்ணு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த விஷயம் ஏன் ஒரு சாமானிய மனுஷன் இந்தளவுக்கு பயமே இல்லாமல் இவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணுறான்? அதுக்கு இடம் கொடுத்தது யார்? நம்ம தான். அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு அவலம் நடக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரௌடு நான் இந்தியனாக பிறந்தது எனக்கு பெருமையாக இருக்குங்கிற விஷயத்தை முதல்ல நிறுத்துங்க. இந்தியனாக பிறந்ததுக்கு வருத்தப்படுங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்கு. உன் கூட உள்ளவன், உன் பக்கத்தில் உள்ளவன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் தோணும் தான். சரியா? மனுஷனாக பிறந்தால் சில விஷயங்கள் தோணும் தான். அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இது இருக்கணும், அறிவு இருக்கணும். அதுதான் 6ஆம் அறிவு நம்ம வந்து கடவுள் கொடுத்துருக்கு. நம்ம வந்து குரங்கு கிடையாது, நம்ம வந்து விலங்குகள் கிடையாது. எந்த இது இல்லாமல் நம்ம வாட்டுக்கு நான் நினைக்கிறத பண்ணுறதுக்கு நம்ம வந்து மனிதர்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மைண்டு இருக்கோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். ஸோ இதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கப்புறமாச்சும் நடக்காமல் இருக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு போடுறத விட்டுவிட்டு உன் மகனுக்கு ஆக்சுவலி அதான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறுடா. ஒரு பெண்ணை நீ எப்படி பார்க்கணும், நீ தாயாக என்னை எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி தான் மற்ற பெண்களையும் பார்க்கணுங்கிற ஒரு அறிவை நீ அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கணும். பெண்களுக்கு வந்து துப்பட்டாவை எப்படி போடு, ட்ரெஸ்ஸை எப்படி போடுங்கிறது செகண்ட் திங், அது உன்னுடைய இது. ஆனால் ஃபஸ்ட்டு நீ உன் மகனுக்கு சொல்லி வளர்க்கணும். பெண்கள் இப்படி தான் பார்க்கணும், பெண்கள் இப்படி தான் நீ ட்ரீட் பண்ணணுங்கிறது சொல்லித்தரணும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதான் நான் சொல்லிக்க விரும்புகிறது. இனிமேலாவது இப்படி நடக்காமல் இருக்கிற நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்டாக வளர்ப்போம்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ளேயே சில மிருகங்கள் இருக்கலாம், அதை நம்ம இதிலேருந்து நம்ம திருத்திக்கலாம். ஸோ
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ.